அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்க முதலீட்டு பயணம். பிரதமர் மோடியுடன் டெல்லியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சந்திப்பு. அதன்பின் செய்தியாளர்களின் அதிரடி கேள்விகளுக்கு சரவடி பதில் என ரொம்பவே பிஸியாக இருக்கிறார் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின். சந்திப்பது என்ன சொல்றீங்க? இதில் ஆல்ரெடி டோல்டட் என்று சொல்லக்கூடாது. அப்படி ஒரு வார்த்தையே ஆங்கிலத்தில் கிடையாது. ஆல்ரெடி டோல்டு என்றுதான் சொல்ல வேண்டும். முதல்வருக்கு ஆங்கிலமே தெரியவில்லை என சமூக வலைத்தளங்களில் ஆயிரம் கிண்டல்கள் கேலிகள். நமக்கு தமிழை தகராறு எனும்போது ஆங்கில தவறுகளை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. இந்த நிலையில்தான் சென்னை திரும்பிய முதல்வர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து காலில் விழுந்து ஆசி பெற்றிருக்கிறார் சிறை மீண்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. அதன்பின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ள செந்தில் பாலாஜி, 471 நாட்கள் தனிமையின் இருள் நீங்கி சூரியனின் காலடியில், ஒவ்வொரு நாளும் நொடியும் உங்களையே நினைத்திருந்தேன் தலைவரே, தாயுமானவராய் தாங்குனீர்கள், என் உயிர் உங்கள் காலடியில் சமர்ப்பணம், உங்கள் நம்பிக்கைக்கும் அன்பிற்கும் வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார். திமுகவுக்கும் முதல்வருக்கும் நன்றியோடு செந்தில் பாலாஜி இருக்கட்டும், அதில் தவறில்லை. ஆனால் இதுவரை தனது உயர்வுக்கு காரணமான யாருக்காவது நன்றி கடனாக இருந்திருக்கிறாரா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. 1995ஆம் ஆண்டில் முதலாக திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்ட செந்தில் பாலாஜி 2000ஆவது ஆண்டில் அதிமுகவில் இணைந்தார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவால் அமைச்சராக்கப்பட்டார். இருந்தும் சசிகலாவின் தீவிர விசுவாசியானார். அதிமுக பிளவுபட்ட போது இபிஎஸ் பக்கம் இருந்து பின்னர் டிடிவி தினகரன் பக்கம் சாய்ந்து அவரை முதல்வராக ஆக்கியே தீர்வேன் என சபதம் எடுத்துக்கொண்டார். அதன்பின் திமுகவுக்கு தாவினார், அமைச்சர் ஆனார். பொதுமக்களால் 5 கட்சி அமாவாசை எனும் பெரும் புகழ் பெற்றார். இப்படி இருக்க உயிர் உள்ளவரை முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன் என செந்தில் பாலாஜி சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்வது? நன்றி.